இன்னைக்கு 6வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. 6வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். यथा विनियतं चित्तं आत्मन्येवावतिष्ठते निस्पृहा सर्वकामेभ्यो युक्त इत्युच्यते तदा. யதா எப்போது, விநியதம் முறையாக ஒழுங்குபடுத்தப்பட்டு, சித்தம் மனமும் அதன் இயக்கங்களும், ஆத்மனி உன்னதத்தில், ஏவ நிச்சயமாக, அவதிஷ்டதே நிலை பெறுகின்றது, நிஸ்பிருக ஆசை இல்லாத, சர்வ எல்லாவித, காமேபிய பௌதிக புலனுகர்ச்சி, யுக்த யோகத்தில் நிலை பெற்று, இதி இவ்வாறு, உச்சியதே கூறப்படுகின்றது, ததா அவ்வேளையில். மொழிபெயர்ப்பு பொருளை எழுதியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு திருப்பி சொல்லுங்க. யோகியானவன் யோக பயிற்சியின் மூலமாக தனது மனதின் செயல்களை ஒழுங்குபடுத்தி எல்லா ஜட ஆசைகளில் இருந்தும் விடுபட்டு உன்னதத்தில் நிலை பெறும் போது யோகத்தில் நன்கு நிலை பெற்றவனாக கூறப்படுகின்றான். பொருளுரை. யோகி காமத்தை முதன்மையாக கொண்ட எல்லா ஜட இச்சைகளையும் துறந்துள்ளான் என்பதன் அடிப்படையில் அவனது செயல்கள் சாதாரண மனிதனின் செயல்களிலிருந்து வேறுபடுகின்றன. எவ்வித ஜட ஆசையும் தன்னை இனிமேல் தொந்தரவு செய்யாத அளவில் பக்குவமான யோகி மனதின் செயல்களை ஒழுங்குபடுத்தியுள்ளான். ஸ்ரீமத் பாகவதத்தில் 9.4.18-20 கூறியுள்ளபடி இந்த பக்குவ நிலை கிருஷ்ண பக்தனால் இயற்கையாகவே அடையப்படுகின்றது. சவைமன கிருஷ்ண பாதாரவிந்தயோர் வாசாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரௌ ஹரே மந்திர மா ஜனாதீஷு ஸ்ருதிம் சகஸ்ராயுச்
யுச்சுத சத் கதோயத்தயே முகுந்தலிங்காலய தர்ஷனே த்ரிஷௌ தத்பிரத்ய காத்ரஸ்பர்ஷே அசங்க சங்கமம் கிராணம் சதத்பாத சரஜோ சரௌபே ஸ்ரீமத்துலஸ்யா ரசனம் தத் அர்ப்பிதே பாதௌ ஹரே க்ஷேத்திர பாதானுசர்ப்பணே சிரோ ஹிருஷிகேஷ பாதாபிவந்தனே காமம் சதாஸ்யே நது காம காம்யயா யதோத்தம ஸ்லோக ஜனாஸ்ரய ரதி. மன்னர் அம்பரீஷர் முதலாவதாக தன் மனதை பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் ஈடுபடுத்தினார். பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக தனது வார்த்தைகளை பகவானின் திவ்ய குணங்களை வர்ணிப்பதிலும், தனது கைகளை பகவானின் ஆலயத்தை துடைப்பதிலும், தனது காதுகளை பகவானின் லீலைகளை கேட்பதிலும், தனது கண்களை பகவானின் திவ்ய ரூபத்தை தரிசிப்பதிலும், தனது உடலை பக்தர்களது உடல்களை தொடுவதிலும், தனது நுகரும் தன்மையினை பகவானுக்கு அர்ப்பணித்த தாமரை மலர்களை நுகர்வதிலும், தனது நாவை பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசி இலைகளை சுவைப்பதிலும், தனது கால்களை புனித ஸ்தலங்களுக்கும் பகவானது கோயிலுக்கும் செல்வதிலும், தனது தலையை பகவானை வணங்குவதிலும், தனது விருப்பங்களை பகவானது விருப்பத்தை நிறைவேற்றுவதிலும் ஈடுபடுத்தினார். இவ்வெல்லா திவ்யமான செயல்களும் தூய பக்தனுக்கு உரியவை. அருபவாத பாதையை பின்பற்றுவோருக்கு இந்த திவ்யமான நிலையை விளக்குவது கடினமாக இருக்கலாம். ஆனால் இந்நிலை கிருஷ்ண பக்தனுக்கு மிகவும் எளிதானதாகவும் நடைமுறைக்கு உதவுவதாகவும் உள்ளது என்பது அம்பரீஷ மன்னரை பற்றி மேலே குறிப்பிட்ட விளக்கத்திலிருந்து தெளிவாகிறது. நிலையான ஸ்மரணத்தின் மூலம் பகவானின் தாமரை திருவடிகளில் மனதை நிலைநிறுத்தாவிடில் இத்தகைய திவ்யமான செயல்களை நடைமுறைப்படுத்த முடியாது. எனவே பகவானின் பக்தி தொண்டில் செய்யப்படும் இத்தகைய செயல்கள் அர்ச்சனம், எல்லா புலன்களையும் கடவுளின் தொண்டில் ஈடுபடுத்துவது என்று கூறப்படுகின்றன. புலன்களுக்கும் மனதிற்கும் செயல்கள் அவசியம். செயலற்ற நிலை சாத்தியமல்ல. எனவே சாதாரண மக்களுக்கு, குறிப்பாக துறவு நிலையில் இல்லாதவர்களுக்கு மேற்கூறியபடி மனதையும் புலன்களையும் திவ்யமான முறையில் ஈடுபடுத்துவதே ஆன்மீக முன்னேற்றத்திற்கான பக்குவமான முறையாகும். இதுவே பகவத்கீதையில் யுக்த என்று கூறப்படுகின்றது. ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்யமனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீ குரும் வைஷ்ணவம் ச श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्री विशाखावितां च. हे कृष्ण करुणा सिन्धु दो जगत्पते गोपेश गोपिका कान्तर तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी हरिप्रिय वांछा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां वैष्णवेभ्यो नमो नमः. नमावं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री द्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे राम राम हरे हरे. हरे कृष्णा. ஸோ பல கிளாஸில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பகவத்கீதையில் இந்த மனசு அடக்கிறது பற்றி பல இடத்துல பேசப்பட்டிருக்கு, பல இடத்துல இருக்கு. அது ரொம்ப கடினம் அப்படின்னு கூட இந்த அத்தியாயத்தில் பேசப்பட்டிருக்கு.
ஸோ இந்த ஸ்லோகத்தில் கூட அந்த மனசுக்குள்ளே வந்து பௌதீக ஆசைகளே இல்லாமல் இருக்கணும்னு ஒரு வார்த்தை வருது. இருக்குல்ல டிரான்ஸ்லேஷனில், ஜட ஆசைகள். சரி, இருந்தால் என்ன ஆகும்? ஓகே, ஒரு வேளை மனசில் இருக்குன்னே வைங்க, ஜட ஆசைகள் இருந்தால் என்ன ஆகும்னா, 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணா அதை பற்றி பேசுகிறார். 2வது அத்தியாயத்தில் பேசுகிறார். ஐ திங்க் 14, 2வதுல 14 படிக்கிறீங்களா? மாத்ரா ஸ்பர்ஷஸ்துக்கும் தெரியும், டிரான்ஸ்லேஷன் மட்டும் படி. குந்தியின் மகனே, இன்ப துன்பங்களின் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கில் ஏற்படும் அவற்றின் மறைவும் கோடையும் குளிரும் பருவ காலத்தில் தோன்றி மறைவதை போன்றதாகும். புலன்களின் உணர்வாலேயே அவை எழுகின்றன. எனவே பரதகுல தோன்றலே இவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள். அதில் ஒரு வார்த்தை, புலன்கள், புலன்களின் உணர்வாலேயே, புலன்களின் உணர்வு. அது ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். அது நம்ம மனசில் ஜட ஆசைகள் இருந்தால் என்ன ஆகும்னா, நமக்கு இந்த உலகம் புரியுறதே தப்பாக தான் புரியும், ஒழுங்காக புரியாது. ஜஸ்ட் லைக் கண் இருக்குது, கண் சம்டைம் பொறை விழுந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எதுவுமே ஒழுங்காக தெரியாது. பொறையெல்லாம் விழுந்துச்சுன்னா ஒழுங்காக தெரியாது. அது மாதிரி மனசில் ஜட ஆசை இருந்தால் நமக்கு எதுவும் ஒழுங்காக புரியாது. கிருஷ்ணர் தான் இங்கே சொல்கிறார், புலன்கள்னால் அது தோணுது அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார் பொறுத்துக்கோ அப்படிங்கிறார். அதாவது எனக்கு தோணும், சும்மா தோணும், இது முக்கியம் இது முக்கியமில்லைன்னு எனக்கா தோணும். ஆனால் ரெண்டுமே பொய்யாத்தான் இருக்கும். அது நமக்கெல்லாம் தெரியாது. கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ நம்ம எல்லாருக்கும், நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், இந்த மனசில் ஜட ஆசைகள் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் எதுவுமே ஒழுங்காக புரியாது. ஆனால் புரிகிற மாதிரி நானாக நினச்சிக்குவேன். எனக்கெல்லாம் புரியுது, எனக்கு தெரியுது, நானாக நினச்சிக்குவேன். ஆனால் ஒன்றுமே புரியாது. அதனால கஷ்டப்போடு படுவோம், கவலையும் படுவோம். ஆக்சுவலி கவலைப்பட தேவையில்லை, ஆனால் கவலைப்படுவோம். ஸோ கிருஷ்ணா பாருங்கள், இப்போ அவர் படித்தார் இல்லையா, கடைசியில் பொறுத்துக்கோங்கிறார் இல்லையா? என்ன சார்? பொறுத்துக்கோ அப்படின்ட்டார் கிருஷ்ணா. இந்த பிரச்சனை எங்கே வருதுன்னா, மனசில் பிரச்சனைனாலும் அப்படி சொல்கிறார். ஸோ இந்த அத்தியாயத்தில் யோகா பற்றி கிருஷ்ணர் பேசுகிறார். அது பூரா பார்த்தீங்கன்னா மனசுலேருந்து இந்த ஜட ஆசைகள் வெளியே எடுக்கணுங்கிறார். அது ரொம்ப முக்கியம். உண்மையை சொல்ல போனால் நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைக்கு காரணம் என்னோட மனசில் இருக்கிற அழுக்கு தான் காரணமோ தவிர வேறு யாரும் கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். எதுவும் நம்மளை கல்யாணம் பண்ணவங்களோ, நம்ம கூட இருக்கிறவங்களோ, சொந்தக்காரங்களோ, ஜாதகம் கூட கிடையாது. என் மனசில் இருக்கிற அழுக்கு தான் எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மை. இப்போ ஒருத்தருக்கு சுகர் வந்துருச்சுன்னு வைங்க, வந்தோடனே வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் போய் திட்டுனான்னு வைங்க, ஏன் உனக்கு சுகர் வந்தா நீ எல்லாத்தையும் திட்டணும் அப்படின்னு அவர் உடம்புல பிரச்சனை, அவர் ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டான். வீட்டில் இருந்து கூட திட்டக்கூடாது. ஆனால் கிட்டத்தட்ட நாம் அது பண்ணுறோம். எனக்கு பிரச்சனை வந்தால் மற்றவங்க கூட திட்டிகிட்டு இருப்பேன், ஃபோனை போட்டு திட்டுவேன். பட் பிரச்சனை என்கிட்ட தான் இருக்குது. ஸோ கிருஷ்ணா ரொம்ப அழகாக இங்கே சொல்கிறார், அதுக்குள்ளே இருக்கிற பூரா வெளியே எடுத்துடணுங்கிறார். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நாம் ஒரு சமயம் நினைக்கலாம். சில பிரபுபாத் பாருங்க, அதுக்கு உதாரணம் ரொம்ப அழகாக பாகவத்திலேருந்து கொடுத்துருக்கார். அம்பரீஷ் மகாராஜோட சரித்திரத்தை அங்கே மேற்கோளாக கொடுக்குறார். அவர் எப்படி நடந்துக்கிட்டார்? ராஜானா இப்போ இருக்கிற இந்த மினிஸ்டர்லாம் நினச்சிக்காதீங்க, இவங்களாம் யூஸ்லெஸ். அவங்க ராஜானா அது வேற மாதிரி. அவங்க ஜனங்க எல்லாரும் கிருஷ்ணரை நினைக்கணும்னு ராஜா பாடுபடுவார். இப்போ இருக்கிற மினிஸ்டர்லாம் அப்படியெல்லாம் யாரும் பாடுபடுறதில்லை. அவர் அப்பேற்பட்டவர் அம்பரீஷ். ஸோ அம்பரீஷ் என்ன பண்ணார்? ரொம்ப அழகாக சபை மனக கிருஷ்ண பாதாரவிந்தையோ வாச்சாம்ச வைகுண்ட குணானுவர்ணனே ரொம்ப அழகாக கொடுக்குறார். அவர் கைகள் எப்படி உபயோகிச்சாரு, கால்கள் எப்படி உபயோகிச்சாரு, மூக்கு எப்படி உபயோகிச்சாரு, கண்கள் எப்படி உபயோகிச்சாரு, மனசு எப்படி உபயோகிச்சாரு, எல்லாமே கொடுக்குறாங்க.
இப்போ இங்கேயும் நிறைய பேர் பலவிதமான சேவா செய்கிறாங்க. சில பேர் கூட்டுறாங்க, சில பேர் பூ கட்டுறாங்க, சில பேர் வெசல்ஸ் இந்த குண்டா எல்லாமே வாஷ் பண்ணுறாங்க, சமைக்கிறாங்க, வெஜிடபிள் கட்டிங் பண்ணுறாங்க. இது எதுவுமே சாதாரணமான வேலையெல்லாம் கிடையாது. தயவுசெய்து சாதாரண நினைச்சிடாங்க. அது செய்யும் பொழுது அவங்களுக்கே தெரியாம உள்ளெல்லாம் சுத்தமாயிட்டே இருக்கும். சுத்தமாகும், சும்மாலாம் கிடையாது. ரோடு கூட்டுறவங்க இருக்காங்க, இங்கேயும் கூட்டுறவங்க இருக்காங்க. ரெண்டும் ஒன்றும் கிடையாது. ஒன் சென்ஸ் ஒன்றும் கிடையாது. அஃப்கோர்ஸ் அதுவும் வேற மாதிரி பண்ணலாம், அது வேற. இங்கே பகவான் இருக்கக்கூடிய இடம். இங்கே ஒருத்தர் வந்து வெஜிடபிள் கட் பண்ணுறாங்க, இங்கே கூட்டுறாங்க, துடைக்கிறாங்கன்னா உள்ளே இருக்கிறது அழுக்கெல்லாம் போயிட்டுருக்கும். சும்மாலாம் கிடையாது. அவரே பாருங்க, மந்திர மார்ஜனாதீஷு அந்த ஒரு வார்த்தை வருது அந்த ஸ்லோகத்தில், அந்த பாகவதம் ஸ்லோகத்தில். மந்திரான கோவில், மார்ஜனான கிளீனிங், கிளீன் பண்ணுறது. ஸோ ராஜா அவர் கோயில் உட்காந்து எல்லாம் துடைக்கிறார், அவரும் துடைக்கிறார். அப்போ இங்க வந்து பல பேர் பலவிதமான சேவைகள் செய்கிறாங்கன்னா அது எதுவும் சாதாரணமான காரியம் கிடையாது. இப்போ பிரபு பூஜை பண்ணுறார், சில பேர் உள்ள வந்து சாமானால வாஷ் பண்ணலாம், ரெண்டும் ஒன்று தான். பூஜை பண்ணுறதும் உள்ள சாமான விளக்குறது, அந்த பக்கம் கூட்டுவாங்க, சில பேர் தட்டெல்லாம் வாஷ் பண்ணுவாங்க, எல்லாமே ஒன்று தான். இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு வெளி கூட்டினாலும் ரெண்டும் ஒன்று தான். ஷிலப்பிரபாத் கி ஜெய். எல்லாம் ஒன்று தான், வித்தியாசம்லாம் கிடையாது. இது நான் ஏன் ரொம்ப சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இதெல்லாம் பெரிய விஷயம்ல நினைப்பாங்க. நோ, இது பெரிய விஷயம். ராஜா பண்றா, பாகவத்தில் அது எழுதியிருக்காங்க. பாகவத்தில் இங்கே என்ன நடக்குதோ ஒருத்தர் அவரும் பண்ணியிருக்கார், இதெல்லாம் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் சும்மாலாம் கிடையாது. நீங்கள் வீட்டில் அது பண்ணால் கூட அதுவும் பகவான் சேவை. சுத்தமாகும், நமக்கே தெரியாது, புலன்கள்லாம் சுத்தமாயிட்டே வரும். ஸோ அங்கே பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். அதாவது எப்பவுமே பகவான் கிருஷ்ணரோட தாமரை பாதங்களை தியானம் பண்ணணும்னு எழுதியிருக்கார். அது நம்ம உடனே உட்காந்தெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி சேவைகள் பண்ண 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 அது நடக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ அதனால தான் கோவிலுக்கு வர்றது ரொம்ப முக்கியம். கோவிலுக்கு வராமல் நான் தனியாக உட்காந்து கற்றுக்குவேன் எல்லாம் செய்வேன்னா ஏமாந்துருவாங்க. ஏமாறுறது உறுதி, 100%. ஜஸ்ட் லைக் இப்போ நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு வைங்க, நான் காலேஜ் போய் படிக்கணும், அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், பேஷண்ட்டை நான் பார்க்கணும். அந்த பேஷண்ட்டை பார்க்காம படிக்காமல் நான் டாக்டர் ஆக முடியாது. அது மாதிரி கோவிலுக்கு வராமல் எல்லாம் பக்தி பண்ண முடியாது. அது சில பேர் இருப்பாங்க, சில பேர் நினச்சிக்கோங்க அதான் தேவையில்லை. இன்னும் அது எல்லாம் வந்து தான் ஏன்னா அம்பரீஷ் மகாராஜ் பண்ணுறார். ஸோ இது எதுக்கு பண்ணுறாருன்னா கடைசியில் பார்த்தா இந்த மனசில் இருக்கிற அழுக்கு எடுக்கணும். அஃப்கோர்ஸ் ரொம்ப முக்கியம் ஹரே கிருஷ்ணா சொல்லணும்னா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி காரியங்கள் பண்ணும் பொழுது அப்போ மனசில் இருக்கிற ஜடாசி எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லாமே ஒழுங்கா புரியும். அது வரைக்கும் புரியாது, எல்லாமே தப்பு தப்பாக தான் புரியும். ஆனால் தப்பாக தான் புரியுதுன்னு கூட எனக்கு புரியாது. அங்கே தான் பிரச்சனை வரும். அதான் கிருஷ்ணா 2வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார். ஆக்சுவலாக அவர் படித்தது 14. அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தீரஸ்தத்திர நமுஹ்யதி, அறிவாளி ஒரு உயிரோடு இருக்கிறவனோ உயிர் இல்லாதவனை பார்த்து கவலைப்பட மாட்டான். ரொம்ப ஹை கிளாஸான ஸ்லோகம் அது. அதாவது ரொம்ப அறிவாளினா கிருஷ்ணர். அறிவாளின்னா இந்த சாஸ்திரம் நல்லா தெரிஞ்சவங்க இந்த உலகத்தை பார்த்து கவலையெல்லாம் படமாட்டான். ஏன்னா இந்த உலகம் நல்லா புரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. ஒன்று நல்லா என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த உலகத்தில் சாதிக்கிறதுன்னு ஒன்றுமே கிடையாது. உண்மையை சொல்ல போனால் இங்கே ஒன்றும் பெருசாக சாதிக்கிற ஒன்றும் கிடையாது.
கிருஷ்ணர் நினைக்கிற தவிர, கிருஷ்ண நாமா சொல்கிற தவிர இன்னொரு முக்கியமான வேலை இந்த உலகத்தில் ஒன்று கிடையாது. ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். இது பக்தி வினோத் தாக்கூர் சொல்லியிருக்கார். இந்த 17-14 லோகத்தில் முக்கியமான வேலைன்னா சாண்டிங் தான். ஆனால் இப்போ இது அது நமக்கு ஒன்றும் புரியல. உண்மையை சொல்கிறேன், நம்ம புரிஞ்ச மாதிரி தோணும், நமக்கு ஒன்றும் புரியல. புரிஞ்சிருச்சுன்னா சாண்டிங் தவிர எதுவும் பண்ண மாட்டோம். ஆனால் நாம் அப்படி ஒன்றும் இல்லை. சாண்டிங் தவிர எதுவும் பண்ண மாட்டாங்க. நமக்கு அது ஒன்றும் புரியல. அதனால நம்ம பல மற்ற காரியங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த அத்தியாயத்தில் பேசினபடி நம்மளோட மனசு சுத்தம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பண்ணியே ஆகணும். அது இது கலியுகா. நம்ம மனசு சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, நம்ம நினைத்து சொடுக்கு போடுற நேரத்தில் கெட்டு போய், இப்பவும் கெட்டு போய் தான் இருக்குது. இது நாம சொல்லத்தான் அது போகும். அதுக்கு நாம் ரொம்ப பிரயத்னமெல்லாம் பண்ணோம். ரொம்ப பிரயத்னம், நிறைய சாதனா பண்ணோம். அது சும்மா ஏதோ நடக்காது. தயவு செய்து ஆட்டோமேட்டிக்காக நடக்காதுங்க. ஹரே கிருஷ்ணாவும் சொல்லணும், என்னை நான் ஜாக்கிரதை, என்னை நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் தேவையில்லாத ஏதாவது பார்க்குறேன்னா, தேவையில்லாத சாப்பிட்றேன்னா, தேவையில்லாத ஏதோ பேசுகிறேன்னா, அதே மாதிரி ஏன்னா மற்ற ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் நான் செய்கிறேனாங்கிறது என்ன நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அது நான் படிக்கணும். படிக்க தான் அந்த அறிவும் கிடைக்கும். ஸோ கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா ஒரு அத்தியாயத்தில், இந்த அத்தியாயத்தில் மனசை பற்றி அவ்வளோ பேசுகிறார். அது சுத்தம் பண்ணி ஆகணும், இல்லைன்னா பிரச்சனை எதிரியாக மாறிடும். எல்லா வார்னிங் கொடுக்குறார். ஸோ இது ஏதோ ஒரு ஏனோ தானோன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது நாம்பல்ல, பல யுகத்தில் பல ரிஷிகள், முனிவர்கள் எல்லாரும் இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. நாம் மட்டும் இல்லை, பல பேர் இந்த மனசை சுத்தம் பண்ணுறதுக்காக பல பேர் ஒரு பயிற்சி எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்த்ரா ரொம்ப இருக்குலே ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் சொல்லலாம். இது நம்மளோட அனுகிரகம், அதாவது நாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஸ்ரீல பிரபுபாத், ஆச்சாரியாஸ், சைத்தன்ய மகாபிரபு அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மிஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் ஸ்ரீல பிரபுபாத் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், தயவுசெய்து சாண்ட் பண்ணிக்கிட்டே இரு அப்படிம்பார். ஜஸ்ட் சிம்பிளி சாண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ நான் முன்னாடி சொன்னபடி ஒருத்தர் வாழ்க்கையில் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. நல்லா உள்ளே போய் பார்த்தா பிரச்சனை எங்கிட்ட தான் இருக்குது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. உள்ளே எனக்கு சரி பண்ணிட்டேன்னு வைங்க, வெளியிலேருந்து என்ன வந்தாலும் டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். இது நான் சொல்லலை, கிருஷ்ணா பகவத்கீதையில் 12வது அத்தியாயத்தில் பேசுகிறார். இந்த அத்தியாயத்திலும் வருது, இதே அத்தியாயத்திலும் இருக்குது. 12லையும் ரொம்ப பேசுகிறார். டிஸ்டர்பே ஆக மாட்டாங்களா, என்ன நடந்தாலும் அப்போ சாதாரணமாக இருப்பான். இது பெரிய வரப்பிரசாதம். இது காசு கொடுத்து வாங்க முடியாது. அந்த மனநிலை காசு கொடுத்து வாங்க முடியாது. அது பகவானாக கொடுக்கணும். ஆனால் அவர் எப்போ கொடுப்பாருன்னா நான் பயிற்சி பண்ணணும், முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்லோகம், யதா தீபோ நிவாதஸ்தோ நெங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சத யோகமாத்மனா. காற்று வீசாத இடத்திலுள்ள தீபம் அசையாமல் இருப்பதைப் போல மனதை அடக்கிய யோகியும் திவ்யமான ஆத்மாவின் மீதான தனது தியானத்தில் எப்போதும் ஸ்திரமாக உள்ளான். பொருளுரை: தனது வந்தனைக்குரிய பகவானை இடையறாது தியானித்து திவ்யமான நிலையில் எப்போதும் மூழ்கியுள்ள உண்மையான கிருஷ்ண பக்தன் காற்று வீசாத இடத்திலுள்ள தீபத்தை போன்று ஸ்திரமாக உள்ளான். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம். அனிமே இதெல்லாம் பார்த்துருப்போம். சம்டைம்ஸ் நம்ம வீட்டிலே ஒரு விளக்கு பற்ற வச்சோம்னா காற்றுலாம் ரொம்ப அழகாக எரியும். ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நாமளும் இருக்கலாம். நாமளும் அந்த மாதிரி அன்டிஸ்டர்ப்டாக இருக்கலாம்.
என்ன நடந்தாலும் அன்டிஸ்டர்ப்டாக இருக்கலாம். அவங்க அந்த டிஸ்டர்பே ஆகாமல் இருந்தவங்களை பற்றி தான் பாகவத்தில் பேசப்பட்டிருக்கு. ஏன் பாகவதம் படிக்கணும்னா அதில் பல பாகவதால் பற்றி பேசப்பட்டிருக்கு. தூய பக்தர்கள் பாகவதால் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவங்கள பற்றி பேசினால்தான் அது பாகவதம். அவங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. யாரும் ரொம்ப அப்படி ஜாலியால் யாரும் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு மத்தியானம் கூட ஒரு லெக்சரில் சில பிரபுபாத் கேட்டுட்டு இருந்தால் சொல்கிறார். பிரபுபாத் சொல்கிறார் லெக்சரில், இந்த உலகம் எப்பேற்பட்ட உலகம்னா, கிருஷ்ணரோட தாய் தேவகி, யசோதைன்னு சொல்லுவாங்க, தேவகிக்கே பல பிரச்சனை வந்தது. அவங்க ஜெயிலில் இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். பிரச்சனை யாருன்னா அவங்க அண்ணன் தான் பிரச்சனை. அதில் பிரச்சனை கொடுக்குறாங்க. கிருஷ்ணருக்கு தாயா பிறந்தாலும் பிரச்சனையெல்லாம் வருது. பிரபுபாத லெக்சரில் சொல்கிறார். அப்போ நம்மளை பற்றி என்ன சொல்கிறது? கிருஷ்ணரோட தாய் அவங்களுக்கு இந்த உலகத்தில் பிரச்சனை. நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், பாகவத்தில் வரும், 8 குழந்தைங்களை கொல்லுவாங்க. ஸோ இந்த உலகத்தோட டிசைன் அப்படி இருக்கு. இந்த உலகத்தோட டிசைன் துக்காலய மசாஸ்வதம் கிருஷ்ணர் சொல்கிறாரு 8வது அத்தியாயத்தில் வரும். ஸோ பிரபுபாத் சொல்கிறார், இது இப்படி தான் இங்கே இருக்கும். இங்கெல்லாம் அப்படியே ஜம்முன்னு ஜாலியாக அப்படியே சாஃப்டாக அப்படியே கேக் வாக்கும்பாங்க இங்கிலீஷில். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. இது ஒரு பிரச்சனை கோசம் ஒன்று வரும். நாமளே சம்டைம்ஸ் வீட்டில் ஒரு நாள் லீவை போட்டு ஜம்முன்னு வீட்டில் உட்காந்துருக்கலாம், எந்த இதுவும் போகக்கூடாது. வீட்டில் உட்காந்துருந்தா ஃபோன் வரும், யாரோ செத்து போயிட்டாங்கப்பாங்க. என்னோட சரி எங்கேயோ போகணும், இல்லை ஃப்ரிட்ஜ் ரிப்பேரும்பாங்க, மோட்டர் ரிப்பேரும்பாங்க. அப்படின்னு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். இது டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது ஒரே வழி என்னென்னா, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துக்கு நான் போகணும். ஸோ கிருஷ்ணா அதுக்கப்புறம் பேசுவார். அப்படி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாரு கடைசியில். ஆனால் அந்த இடத்துக்கு போகணுன்னா ஜஸ்ட் லைக் தட் போக முடியாது. அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டினா ஒரு தகுதி. சும்மாலாம் போக முடியாது, அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். இப்போ நீங்கள் இங்கே யூரோப்பெல்லாம் போகணுன்னு வைங்க, நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உடனே போக முடியாது. அவன் விசாலாம் கொடுக்கணும், நிறையா இருக்குது, எல்லாம் பார்ப்பான். அது மாதிரி இந்த பூமிக்குள்ளே சில இடத்துக்கு போகிறதுக்கே தகுதியெல்லாம் இருக்கணுங்கிறான். பகவான்கிட்ட போகணுன்னு சும்மாவை அப்படி போக முடியாது. ஆனால் பக்தி பண்ண போகலாம். எனவே அது அப்புறம் பார்ப்போம். அடுத்தது, யத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா யத்ர சைவாத்மனாத்மானம் பஷ்யனாத்மனி துஷ்யதி சுகம் ஆத்யாந்திகம் யத்தத் புத்திகிராஹ்யம் அதீந்திரியம் வித்யத்ர ந சைவாயம் ஸ்திதச்சலதி தத்வதः யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததா யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விசால்யதே தம் வித்யாத் துக்க சம்யோக வியோகம் யோக சம்ஹிதம். சமாதி என்றழைக்கப்படும் பக்குவ நிலையில் மனம் யோக பயிற்சியின் மூலமாக ஜட செயல்களிலிருந்து முழுமையாக விலக்கப்படுகிறது. தூய மனதால் தன்னை கண்டு தன்னில் இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒருவனிடம் உள்ள திறனிலிருந்து இப்பக்குவ நிலையை உணரலாம். அந்த இன்ப நிலையில் அவன் திவ்யமான புலன்களின் மூலம் எல்லையற்ற திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். இவ்வாறு நிலை பெற்றவன் உண்மையிலிருந்து என்றும் வலுவுவதில்லை. இதைவிட உயர்ந்த லாபம் ஏதும் இல்லை என்று நினைக்கிறான். அத்தகு நிலையில் அமைந்தவன் மாபெரும் துயரங்களுக்கு மத்தியிலும் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இதுவே ஜட தொடர்பினால் எழும் எல்லா துன்பங்களிலிருந்தும் பெறப்படும் உண்மையான விடுதலை ஆகும். ஓகே, ஸோ ரொம்ப அழகா பாருங்க. இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றது, நம்மளோட ஆத்மா நம்ம பார்க்க முடியும்னு எழுதியிருக்காரு இல்லையா? சுத்தமான மனசோட தன்னை தானே பார்த்துக்கலான்னு எழுதியிருக்காரு. அப்படி இருக்குல்ல ஒரு சென்டென்ஸ்? பார்க்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம், உள்ளுக்குள்ளே சந்தோஷமா இருக்கலாங்கிற.
ஸோ உண்மையிலே ஒருத்தர் யோகா பண்ணாங்கன்னா, இப்போ கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா, இது நடக்கணும் அவன் வாழ்க்கையில். நீ நிறைய பேர் வெளியில் போய் யோகா பண்ணுறேன், ஆசனா பண்ணுறேன், நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு நடக்காது. இது நடந்தால் தான் அது உண்மை. உண்மையில் யோகா பண்ணாங்கன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இன்பம் வரும்னா, இனி இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ இன்பம் வரும். ஆனால் நீங்கள் வெளியில் சொல்லி கொடுக்குற யோகாவில் அதெல்லாம் வராது. அவங்க சொல்லி கொடுக்குறதுல என்ன நடக்கும்னா, அவங்க உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும், தலைவலி போயிடும், இடுப்பு வலி போயிடும், கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கும், அவ்வளோதான். எங்கில்லாத சந்தோஷமெல்லாம் ஒன்றும் வராது, அதெல்லாம் நடக்காது. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லை. அது இல்லாமல் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஷேக் ஆக மாட்டாங்க. அந்த வார்த்தை இருக்குல்ல, என்னது அது? அசைக்கப்படுவதில்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் அசைக்கப்படுவதில்லை. கிருஷ்ணரே சொல்றார். ஸ்ட்ராங் அப்படியே நிற்பாங்க. ஸோ உண்மையிலே யோகா இங்கே சமாதிங்கிறாங்க, அந்த ஃபர்ஸ்ட் லைன் சமாதி. ஸோ இது அஷ்டாங்க யோகா. அஷ்டானா 8. உண்மையில யோகாவில் 8 படிக்கட்டுமா இருக்குது. கடைசியில் தான் சமாதி. இது என்னன்னா, இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரால இந்த 8மே உள்ள இருக்கு. அதுதான் ஆச்சரியம். இப்போ நாம் உட்காந்துட்டு எங்கேயோ இமயமலை போய் உட்காந்து தியானம் அதெல்லாம் பண்ண முடியாது. இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரால சமாதியும் இருக்கு, தியானம் இருக்கு, சமாதி எல்லாமே ஹரே கிருஷ்ணாவில் இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு அப்படி பண்ணியிருக்கார். ரொம்ப ஆச்சரியம். ஸோ நாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அது நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஒழுங்காக சொன்னால், இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ நமக்கும் நடக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஷேக் ஆக மாட்டாங்க, நல்ல அமைதியாக இருப்பாங்க. இதுதான் உண்மையிலே ஒரு விடுதலைங்கிறார் இல்லையா, அந்த கடைசி சென்டென்ஸ். அதில் ஏன் இந்த உலகத்திலே இருந்தாலும் இதே உடம்புல இருந்தாலும் இந்த ஜட துன்பங்களை என்னை டச்சே பண்ண முடியாது. இது ரொம்ப ஆச்சரியம் அது. ஸோ இது மாதிரி ஒரு விஷயம் வேற எப்பவுமே யாரும் கொடுத்ததில்லை. சைத்தன்ய மகாபிரபு இப்போ கொடுத்துருக்காரு. சில பிரபுபாத் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அது நாம் பண்ண வேண்டியது என்னென்னா, சீரியஸாக ஹரே கிருஷ்ணா சொன்னோம், சீரியஸாக பகவத்கீதை படிக்கணும். இதில் இருக்கிறது சீரியஸாக கடைபிடிக்கணும். அது பண்ணால் பகவான் அனுகிரகத்தை இது நமக்கும் நடக்கும். நெக்ஸ்ட் அந்த பொருளரை பார்த்தோம். பொருளுரை: யோகத்தை பயில்வதால் பௌதிக எண்ணங்களிலிருந்து ஒருவன் படிப்படியாக விடுபடுகிறான். யோக நெறியின் முக்கிய விளைவு இதுவே. இதன் பிறகு திவ்யமான மனதையும் புத்தியையும் கொண்டு தன்னை பரமாத்மாவுடன் சமமாக கருதும் கலங்கங்கள் ஏதுமின்றி பரமாத்மாவை உணரும் யோகி சமாதியில் நிலை பெறுகிறான். யோக பயிற்சி ஏறக்குறைய பதஞ்சலி முறையின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. சில அங்கீகரிக்கப்படாத கருத்துரையாளர்கள் ஆத்மாவை பரமாத்மாவோடு சமப்படுத்த முயல்கின்றனர். ஒருமைவாதிகள் அதனையே முக்தியாக கருதுகின்றனர். ஆனால் பதஞ்சலி யோக முறையின் உண்மை நோக்கத்தை அவர்கள் அறிவதில்லை. பதஞ்சலி முறையில் திவ்யமான ஆனந்தம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் தங்களது ஒருமை கொள்கை பாதிக்கப்படும் என்ற பயத்தால் ஒருமைவாதிகள் இந்த திவ்யமான ஆனந்தத்தை ஏற்பதில்லை. அறிவிற்கும் அறிபவனுக்கும் உள்ள வேற்றுமை அத்வைதிகளால் ஏற்கப்படுவதில்லை. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் திவ்யமான புலன்களால் அனுபவிக்கப்படும் திவ்யமான ஆனந்தம் ஏற்கப்படுகின்றது. யோக முறையின் புகழ்பெற்ற அறிஞரான பதஞ்சலி முனிவராலும் இது வலியுறுத்தப்படுகிறது. முனிவரான அவர் தனது யோக சூத்திரத்தில் 3.34 புருஷார்த்த சூன்யானாம் குணானாம் பிரசவ கைவல்யம் ஸ்வரூப பிரதிஷ்டா வாசிதி சக்திர் இது என்று அறிவிக்கின்றார். ஓகே, இப்போ அவர் படிச்சதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த மொதல் சென்டென்ஸ் என்ன? பொருள்: யோகத்தை பயில்வதால் பௌதிக எண்ணங்களிலிருந்து ஒருவன் படிப்படியாக விடுபடுகிறான். பௌதீக எண்ணங்களிலிருந்து படிப்படியாக. பௌதீக எண்ணங்கள்னா இது நீங்க பல தடவை கேட்டிருப்பீங்க. நாம் இந்த உடல்ல பல கோடி ஜென்மங்கள் இந்த மாதிரி உடல்ல இருந்திருக்கோம். பல கோடி ஜென்மங்கள் இப்போ இருக்கும். இந்த உடல்ல இருந்து நாம் என்ன நினைக்கிறோம்னா, நானும் ஜடம் தான் நினைக்கிறேன்.
அதனால ஜட பொருட்கள் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் நம்ம நம்பிட்டே இருக்கோம். இப்போ நம்புறோம். மேபி கிளாஸில் பேசும்போது ஜட பொருள் எனக்கு சந்தோஷம் கொடுக்காதுன்னு பேசுகிறோம். ஆனால் உண்மை பார்த்தா ஜட பொருள் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் நான் நம்புகிறேன். உதாரணத்துக்கு 500 ரூபா நோட்டு எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் நம்ம நம்புகிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பல கோடி பேங்க்கில் இருந்துன்னு வைங்க, அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது மாதிரி ஃபீலிங் நல்லா தான் இருக்கும். அது தப்பான ஃபீலிங் தான், ஆனால் அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அதே மாதிரி தங்கம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், புகழ் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும். இந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் நமக்கு இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. பிரபுபாத் அதான் சொல்கிறார், அதுலேருந்து வெளியே வருவாங்க அப்படிங்கிறார் பிரபுபாத். இதெல்லாம் தப்பு தான், ஆனால் தப்பு மாதிரி நமக்கு தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் நமக்கு தெரியல. பேசும்போது சொல்லுவான், அம்மா பணம் சந்தோஷம் கொடுக்காதும்போம், சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் அது பின்னாடி தான் போவோம். பேசுவான், அது பின்னாடி தான் போகிறோம். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் கான்செப்ட்ஸ், ஜட, அது என்ன ஜட, அது பேர் என்ன அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில், ஜட எண்ணங்கள், அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அவ்வளோ சீக்கிரம் வெளியே போகாது, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா மனசுக்குள்ளே அப்படியே உள்ள அது பதிஞ்சிருச்சு நல்லா, அது நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. ஜடம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், இந்த நபர் எனக்கு சந்தோஷம் கொடுப்பார், உள்ள பதிஞ்சிருச்சு. அந்த உள்ள அது வெளியே எடுக்கிறது கஷ்டம், ரொம்ப சிரமம் தான் அது. ஸோ அதுக்கு தான் ஹரே கிருஷ்ணா தவிர வேற வழி கிடையாது. அது ரொம்ப ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். பக்தரோட சங்கத்தில் இருக்கணும். எப்படி அம்பரீஷ் மகாராஜ் அவர் பண்ணாரோ அது மாதிரி அந்த மாதிரி வேலை பண்ணும்போது தான் நமக்கு அது நடக்கும். இன்னும் அந்த ஜடத்துலேருந்து வெளியே வர முடியாது, அவ்வளோ சுலபமெல்லாம் கிடையாது. இது உண்மையிலே உட்காந்து சீரியஸாக ஒர்க் பண்ணால் தான் நடக்கும். நெக்ஸ்ட் பேரை படிக்கிறீங்களா? இந்த சிதி சக்தி எனப்படும் அந்தரங்க சக்தி திவ்யமானது. புருஷார்த்த என்றால் பௌதிக அறம், பொருள், இன்பம், இறுதியில் பரத்துடன் ஒன்றாவதற்கான முயற்சி ஆகியவற்றை குறிக்கும். பரத்துடன் ஒன்றாவதே கைவல்யம் என்று ஒருமைவாதிகள் கூறுகின்றனர். ஆனால் பதஞ்சலியின் கருத்துப்படி கைவல்யம் என்பது ஜீவன் தனது ஸ்வரூபத்தை உணருவதற்கு உதவும் அந்தரங்க திவ்யமான சக்தியை குறிக்கும். பகவான் சைத்தன்யரின் சொற்களின்படி இந்நிலை சேதோ தர்ப்பண மார்ஜனம், மனமனம் அசுத்தமான கண்ணாடியினை தூய்மைப்படுத்துதல் எனப்படுகிறது. இந்த தூய்மையே உண்மையான முக்தியாகும். பவமகா தவாக்னி நிர்வாபணம், நிர்வாண எனும் ஆரம்ப நிலை கொள்கையும் இக்கருத்துடன் ஒத்துப்போகின்றது. பாகவதத்தில் 2.10.6 இது ஸ்வரூபேன வியவஸ்திதி என்று கூறப்படுகின்றது. பகவத்கீதையும் இந்நிலையினை இந்த ஸ்லோகத்தில் உறுதி செய்கின்றது. ஸோ முன்னாடி பேரால சில பாயிண்ட்ஸ் இருக்குப்பா சொல்ல. இது உண்மை என்னன்னா, இங்க கிருஷ்ணர் சொல்றபடி நாம் இந்த ஹரிநாமா சொல்ல என்ன ஆகும்னா, பகவானும் நாமளும் குணத்தால ஒன்று அப்படின்னு உணரலாம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, குணத்தால் ஒன்றுனால நானும் கடவுள் ஒன்றுன்னு நினச்சிட்றாங்க. நாமளும் கடவுள் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் சொல்லலாம், ஆனால் அளவில் வேற. அளவில் பகவான் வேற, நாம் வேற, ஒன்றெல்லாம் கிடையாது. பட் குவாலிட்டி பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு ஒன்று தான், குவாலிட்டியில். குவான்டிட்டி பார்க்கும்போது வேற. இது ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது தெரியும். இந்த ஹரிநாம சொல்லும் பொழுது அது உணர முடியுங்கிறாங்க. இன்னொரு ஸ்லோகா வரும், ஜிதாத்மானஹ பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதா. ஜிதாத்மனஹா, மனசை யார் ஜெயிக்கிறாங்களோ பரமாத்மாவே அடைஞ்சிருவாங்க, கிருஷ்ணரே சொல்றார். அது முன்னாடி பார்த்துட்டோம் அந்த ஸ்லோகா. பரமாத்மாவே அடைஞ்சிடும். நம்ம எல்லாரோடலையும் கிருஷ்ணா பரமாத்மாவாக இருக்கார். அவரை பார்க்கலாம், உணர முடியும். இப்போ நம்ம கஷ்டம் அது, ஆனால் அவர் உணர முடியும். இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் இப்போ கூட சம்டைம்ஸ் உணர்ற மாதிரி இருக்கும். பக்தி பண்ணுறவங்களுக்கு இது பண்ணாது, அது பண்ணு, அப்படி கூட வரும். பரமாத்மா சொல்லுவார், அதெல்லாம் இருக்கு. ஸோ அது ஹரிநாமா நல்லா சொல்லும் பொழுது பரமாத்மாவை கைட் பண்ணுவார், பகவான் கைட் பண்ணுவார். இதெல்லாம் உண்மை. ஐ திங்க் போக போக வரும். ததாமி புத்தி யோகம் தம்யேனமாம் உபயாந்திதே. கிருஷ்ணர் சொல்றார், நான் புத்தி தருவேன் அர்ஜுனா,
புரிய வைப்பார், கைடும் பண்ணுவார். நெக்ஸ்ட் பேரை படிக்கிறீங்களா? நிர்வாணத்திற்கு ஜட வாழ்வை நிறுத்திய பிறகே ஆன்மீக செயல்கள் கிருஷ்ண உணர்வு எனப்படும் பகவானுக்கான பக்தி தொண்டு தோன்றும். இது பாகவதத்தின் வார்த்தையில் ஸ்வரூபேன வியவஸ்திதி, ஜீவனின் உண்மை வாழ்வு இதுவே என்று கூறப்படுகிறது. ஆன்மீக வாழ்க்கை பௌதிகம் எனும் நோயினால் பாதிக்கப்படும் போது அது மாயை எனப்படும். இத்தகைய பௌதிக நோயிலிருந்து முக்தி பெறும் போது ஜீவனின் உண்மையான நித்திய நிலை தனித்தன்மை அழிவதில்லை. பதஞ்சலியும் கைவல்யம் ஸ்வரூப பிரதிஷ்டா வாசிதி சக்தி ரிதி எனும் தனது கூற்றினால் இதனை ஒப்புக்கொள்கிறார். திவ்ய ஆனந்தமான இந்த சிதி சக்தியே உண்மையான வாழ்வாகும். வேதாந்த சூத்திரத்தில் 1.1.12 இஃது ஆனந்தமயோ அபியாசாத் என்று உறுதி செய்யப்படுகின்றது. இந்த இயற்கையான திவ்ய ஆனந்தமே யோகத்தின் இறுதி லட்சியமாகும். இது பக்தி யோகத்தின் மூலம் எளிதாக அடையப்படுகின்றது. பக்தி யோகம் பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயத்தில் விரிவாக விளக்கப்படும். ஓகே, இதில் ஒன்று படித்தார், ஆனந்தமயோ பியாசாத். அது ரொம்ப முக்கியமான ஒரு வரி. சில பிரபுபாத் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார். ஆனந்தமயோ பியாசாத் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் எப்பவுமே ஆனந்தமாக இருக்க வேண்டியவங்க எப்பவுமே. அதனால நமக்கு அந்த ஆசை இருக்குது, நான் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஏன் அந்த ஆசை வருதுன்னா, உண்மையிலே நம்ம எல்லாரும் எப்பவுமே சந்தோஷமாக தான் இருக்கணும். நம்மளோட உண்மையான நிலையே அதுதான். ஆனால் பகவானை விட்டுட்டு வந்ததுனால இப்போ பிரச்சனை இருக்கும், கவலைப்படுறேன். உதாரணத்துக்கு ஒரு ஸ்க்ரூ இருக்குன்னு வைங்க. ஒரு பெரிய, இப்போ இங்கே இருக்குது இந்த ஸ்பீக்கர் இருக்குது, இந்த ஸ்பீக்கரில் ஸ்க்ரூ எல்லாம் இருக்கும். அந்த ஸ்பீக்கரில் ஒரு ஸ்க்ரூ இருக்குன்னு அதுக்கு மதிப்பு இருக்குது. அந்த ஸ்க்ரூ நான் எடுத்து வெளியே போட்டேன்னு வைங்க, அந்த ஸ்க்ரூக்கு மதிப்பு இருக்காது, அது ஜஸ்ட் யூஸ்லெஸ். ஆனால் அது சரியான இடத்துல வைக்கும் பொழுது அந்த ஸ்க்ரூனால் பலது தாங்கும், உடையாமல் கீழ் உழுகாமல். அந்த ஸ்க்ரூக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு, வெளியே வந்துருச்சுன்னா மதிப்பு இல்லை. அது மாதிரி நம்ம பகவானுக்கு கனெக்ட் ஆகிருந்தால் தான் நமக்கு மதிப்பு, சந்தோஷம் கிடைக்கும். அவரை விட்டு வந்துட்டேன்னா எனக்கு மதிப்பு இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இப்போ நம்ம நிலை அதுதான். அவரை விட்டு நான் விலகிட்டேன், அதனால என்ன ஆகுதுன்னா பலவிதமான பிரச்சனை எனக்கு இருக்கு. நான் மறுபடியும் திருப்பி அவர்கிட்ட போயாகும். அதுக்கு தான் ஹரே கிருஷ்ணா தேவைப்படுது, பகவத்கீதை தேவைப்படுது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். முன்னாடி சொன்னபடி எனக்கு பிரச்சனை வர்ற காரணமே நான் பகவானிட்டு விலகுனால்தான் பிரச்சனை. நான் திருப்பி போய் அவர்கிட்ட ஒட்டிக்கணும். அப்போதான் பகவான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பார். நான் அவரை ஒட்டிக்கிட்டேன்னா நானும் சந்தோஷமா இருப்பேன். சிம்பிள். அவர் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறவர், நான் அவரு கூட இருந்தால் நானும் சந்தோஷமா தான் இருப்பேன். ஆனால் விலகிட்டுனா சந்தோஷம் இருக்காது, அது இருக்காது. ஸோ இந்த உலகத்தில் எல்லாரும் அந்த தப்பு பண்ணிட்டாங்க. எல்லாம் விலகி வந்துட்டு தனித்தனியாக சந்தோஷமாக இருக்க பார்க்குறாங்க. ஜஸ்ட் லைக் இந்த கை இருக்குது, இந்த கை இந்த உடம்புல ஒட்டு இருக்கிற வரைக்கும் இந்த கைக்கு சக்தி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த கை இந்த உடம்புட்டு தனியாக போயிடுச்சுன்னு வைங்க, சக்தி கிடைக்காது. இந்த கை அந்த கையோட வேலை பண்ணாது. ஆனால் இது ஒட்டி இருந்ததுன்னா சக்தி கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். அது மாதிரி நம்ம பகவானோட கனெக்ட் ஆகிருக்கணும். அது பகவத்கீதை படிக்கணும், ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது எப்படி நான் கனெக்டாக இருக்கணும், அவர் கனெக்டடாக இருக்கணும் புரியும். அதுதான் நம்ம குரு ஆச்சாரியெல்லாம் சொல்லித்தராங்க. இப்படி பண்ணு அது பண்ணாத. அப்போ பகவானோட கனெக்டடாக இருப்போம். ஸோ இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம், யுத்தமெல்லாம் நடக்குது. இதுக்கு எல்லாம் என்ன காரணம்னா பகவானோட கனெக்ட் ஆகலை, அதனால வரக்கூடிய பிரச்சனை தான். நெக்ஸ்ட் பேரை படிக்கிறேன். இவ்வத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ள யோக முறையில் சம்பிரஜ்ஞாத சமாதி, அசம்பிரஜ்ஞாத சமாதி என இரு வகையான சமாதிகள் உள்ளன. ஒருவன் பல்வேறு தத்துவ ஆராய்ச்சிகளின் மூலம் திவ்யமான தலத்தில் நிலை பெறும் போது அவன்
சம்பிரஜ்ஞாத சமாதியை அடைந்து விட்டதாக கூறப்படுகிறான். அசம்பிரஜ்ஞாத சமாதியை அடைந்த பின்னர் பௌதிக இன்பங்களுடன் ஒருவனுக்கு எவ்வித தொடர்பும் இருக்காது. ஏனெனில் புலன்களால் விளையும் எல்லாவித சுகங்களையும் அவன் கடந்து விட்டான். இத்தகைய திவ்ய நிலையில் ஒரு முறை நிலை பெற்றுவிட்ட யோகி அதன் பின் இதிலிருந்து என்றும் அசைக்கப்படுவதில்லை. இந்நிலையை அடைய முடியாத யோகி தோல்வி கண்டவனே. பல்வேறு புலனின்பத்தை உள்ளடக்கிய இக்கால பெயரளவு யோக முறைகள் இதற்கு முரண்பாடாக உள்ளன. போதையிலும் உடலுறவிலும் ஈடுபடும் யோகி கேலிக்குரியவன் ஆவான். யோக பயிற்சியின் சித்திகளால் கவரப்படும் யோகிகளும் பக்குவமற்ற நிலையிலேயே உள்ளனர். யோகத்தின் ஜட விளைவுகளால் கவரப்படும் யோகிகள் இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ள பக்குவ நிலையை அடைய முடியாது. எனவே உடற்பயிற்சி கேளிக்கைகளிலும் சித்திகளிலும் ஈடுபடுவோர் யோகத்தின் லட்சியம் அதனால் இழக்கப்படுவதை அறிய வேண்டும். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் யோகா சொல்லி தருவோம், அது பண்ணலாம் இது பண்ணலாம், நீங்கள் யோகா பண்ணுங்க, மெமரி பவர் ஜாஸ்தி ஆயிரும், MBBS சீட்டெல்லாம் கிடைச்சிரும், இப்படி கூட அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஊரே ஏமாத்துறது. உண்மையிலே யோகா எதுக்குன்னா கிருஷ்ணர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் யோகா, வேறு எதுக்கும் கிடையாது. யோகா வேறு எதுக்கும் கிடையாது. ஆனால் அது பண்ணும்பொழுது பலவிதமான பை ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பை ப்ராடக்ட்னா தமிழ் என்ன, நிறையா அது நடக்கும், பலவிதமான சக்தியெல்லாம் கூட கிடைக்கும். பட் கோல் என்ன, கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணாட்ட பக்தி பண்ணுறது தான் இந்த யோகாலாம் பண்ணுறது, வேறு எதுக்கும் கிடையாது. ஆனால் நிறைய பேர் உலகத்தில் ஏமாத்துறது உண்டு. கிருஷ்ணா பேரே சொல்லாமல் யோகாலாம் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் ஊரை ஏமாத்துறது, அதெல்லாமே ஏமாத்துறது தான். அதனால் ஒருத்தர் பகவத்கீதா படிக்கலைன்னா அவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏமாந்தே தீரணும். எப்படி ஸ்கூலுக்கு போலின்னு வைங்க, அவங்களுக்கு கணக்கெல்லாம் தெரியாது, கண்டிப்பாக ஸ்கூலுக்கு கணக்கெல்லாம் தெரியலன்னு ஏமாந்துருவீங்க. கணக்கே தெரியல, நீங்கள் ஷாப்பிங்கெல்லாம் போக முடியாது, அவன் ஏமாத்திடுவான். அது மாதிரி பகவத்கீதா படிக்கலைன்னா அவன் வாழ்க்கையில் ஏமாறுவான். நெக்ஸ்ட் பேர் அது கிருஷ்ண உணர்வே கலியுகத்திற்கு ஏற்ற மிகச்சிறந்த குழப்பத்தை விளைவிக்காத யோக பயிற்சியாகும். கிருஷ்ண பக்தன் தனது தொழிலில் இன்பமாக இருப்பதால் வேறு எந்த இன்பத்திலும் ஆர்வம் காட்டுவதில்லை. ஹடயோக, தியான யோக, ஞான யோக பயிற்சிகளில் நிறைய தொல்லைகள் உள்ளன. அதிலும் குறிப்பாக போலித்தனம் நிறைந்த தற்போதைய யுகத்தில். ஆனால் கர்ம யுகத்திலும் பக்தி யுகத்திலும் இத்தகைய பிரச்சனைகள் ஏதுமில்லை. ஸோ பிரபுபாதர் தியான யோகா, ஞான யோகா, ஹத யோகா இதில் பிரச்சனைகள் இருக்குங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் தியானம் பண்ணணும், இல்லை ஞான யோகா அறிவு வேணும்னா சத்வகுணத்திலே இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும், இல்லை பண்ண முடியாது. ஒருத்தர் தியான யோகா பண்ணணுன்னா குறைஞ்சபட்சம் சத்வகுணத்தில் இருக்கணும். ஆனால் இது உண்மை, நம்மளால் எப்பவுமே 24 மணி நேரம் சத்வகுணத்தில் இருக்க முடியாது, நம்மளால் இருக்க முடியாது. ஸோ ஞான யோகா, தியான யோகா பண்ணால் சத்வகுணத்தில் இருக்கணும். ஆனால் பக்தி யோகா மட்டும் அப்படி கிடையாது. தமோ குணத்தில் இருக்கிறவங்களோட தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணிடலாம். அது எப்படிங்க தெரியாமல் பண்ண முடியும்? தமோ குணத்தில் இருக்கிறவன் அது எப்படி பக்தி பண்ண முடியும்னா, உதாரணத்துக்கு புத்தியே இல்லைன்னு வைங்க, அவனுக்கு உண்மை ஒரு புத்தியில் தமோ குணத்தில் இருக்கான், திருப்பதி லட்டு சாப்பிட்டான்னு வைங்க, அது கூட ஒரு மாதிரி பக்தி தான். திருப்பதி லட்டு சாப்பிட்டான், அது பிரசாதம். அதனால அவனுக்கு பக்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வரும். இல்லை ஊரை சுற்றிக்கிட்டே இருக்கான், சும்மா ஊரை சுற்றுறான், அந்த ஊரை சுற்றும் போது ஊரில் நடுவில் பெருமாள் கோயில் இருக்குன்னு வைங்க, அது பகவான் பிரதட்சணமாக எடுத்துக்குவார். ஏதோ சுற்றிட்டான், என்ன சுற்றினா ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ தமோ குணத்தில் இருக்கிறவங்களோட பக்தி தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணலாம். ஆனால் ஞான யோகா பண்ணணும்னா சத்வகுணத்திலே இருக்கும். அது இந்த கலியுகத்தில் சாத்தியப்படாது. ஏன்னா நம்ம பல தடவை நான் பேசியிருக்கேன், நம்ம சத்வகுணம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுன்னு நிறைய ரொம்ப பிரசாந்தம் சாப்பிட்ணும், அது எந்த இதுலேயும் வராது. அது இல்லாமல் நம்ம இருக்கக்கூடிய வீடு, இடங்கள் எல்லாமே சத்வகுணத்தில் இருக்குமானா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கலியுகத்தில் எல்லாமே தோஷங்கள் ஜாஸ்தி, எல்லாமே தோஷம்தான். வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் இருந்தாலே முடிஞ்சு போச்சு, அந்த வீடு சத்வகுணத்தில் வராது.
ஆனால் அநேகமாக நம்ம எல்லார் வீட்டுக்குள்ளேயும் பாத்ரூம் இருக்கும். இன்றைக்கி எல்லோரும் அப்படி தான் கட்டுறோம், வேறு வழி இல்லாமல். அப்போ அந்த வீடே சத்துவகுணம் கிடையாது. அது மாதிரி நிறையா இருக்குது. நம்ம போடக்கூடிய துணி, அது மாதிரி நிறையா இருக்குது. அது லிஸ்ட்டு பெருசு. ஸோ அதுதான் பிரபுபாத் எழுதுகிறார், இந்த யுகத்தில் நாம சங்கீர்த்தனம் தான், வேறு வழி இல்லை. ஸோ பக்தி யோகாவோ கர்ம யோகாவோ பண்ணிடலாம், ஆனால் ஹத்த யோகா இல்லை தியான யோகா ஞான யோகா பண்ண முடியாது, இம்பாசிபிள். அது நெக்ஸ்ட் படிக்கிறீங்களா? ஜட உடல் இருக்கும் வரை உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல் எனும் உடலின் உந்துதல்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் தூய பக்தி யோகத்தில் இருப்பவன் கிருஷ்ண உணர்வினன் உடலின் உந்துதல்களை சந்திக்கும் போது அவன் தனது புலன்களை தூண்டுவதில்லை. மாறாக வாழ்க்கைக்கான அத்தியாவசிய தேவையை மட்டும் ஏற்றுக்கொண்டு மோசமான நிலையையும் சாதகமாக்கி கொண்டு கிருஷ்ண உணர்வில் திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். அவ்வப்போது நடக்கும் விபத்துகள், வியாதிகள், பஞ்சம், மிக நெருங்கிய உறவினரது மரணம் ஆகியவற்றை அவன் கண்டுகொள்வதில்லை. ஆனால் பக்தி யோகத்தின் கிருஷ்ண உணர்வினன் கடமைகளில் அவன் எப்போதும் கவனத்துடன் உள்ளான். விபத்துகள் கடமையிலிருந்து அவனை பிறழச் செய்வதில்லை. பகவத்கீதையில் 2.14 கூறியுள்ளபடி ஆகமாபாயனோ அனித்யாஸ் தாம் ஸ்திதி சஸ்வ பாரத. அவ்வப்போது வரும் இத்தகு நிகழ்ச்சிகளை அவன் பொறுத்து கொள்கிறான். ஏனெனில் இவை வந்து போகக்கூடியவை என்றும் தனது கடமைகளை பாதிக்காதவை என்றும் அவன் அறிவான். இவ்விதமாக அவன் யோக பயிற்சியில் உயர்ந்த பக்குவ நிலையை அடைகிறான். ஸோ அந்த முன்னாடி சொன்ன 2வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம் முன்னாடி பார்த்தோம். இப்போ அங்கே பிரபுபாத் இங்கே எழுதுகிறார் பாருங்க, ஆகமோ அப்பாயனோ அனித்ய ஸ்தாம் திதிக்ஷஸ்வ பாரதா. இந்த உலகத்தில் எல்லாமே டெம்பரரி தான், நல்லா புரிஞ்சிடும் உங்களுக்கு. அது புரியறதுனால அவன் எதுக்குமே கவலைப்பட மாட்டான். இப்போ நமக்கு சிலது டெம்பரரின்னு புரியலாம், எல்லாமே டெம்பரரின்னு நமக்கு ஒன்றும் புரியல. பல தடவை இந்த ஒரு உதாரணம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னென்னா, நம்ம காய்ச்சல் வருது, காய்ச்சல் வந்து நம்ம யாருமே உட்காந்து அழுக மாட்டோம். ஏன்னா தெரியும் இது 2 நாளில் போயிடும், இது டெம்பரரிங்கிற அறிவு இருக்கிறதுனால தான் யாரும் காய்ச்சல் வந்து அழுகவே மாட்டோம். ஆனால் கொஞ்சம் பணம் போயிடுச்சு எதனா சீத்து பூத்துன்னு அழுகுவோம், ஏன்னா அது பெர்மனன்ட்னு நினைக்கிறேன். எப்படி காய்ச்சல் டெம்பரரியோ, என்னோட சொத்து, என்னோட சொந்தக்காரங்க, என் கூட பிறந்தவங்க, என் குழந்தை, என்னை கல்யாணம் பண்ணவங்க, என் பெற்றோர்கள் எல்லாமே டெம்பரரி தான், எல்லாம் விட்டு போயிடுவாங்க. அந்த அறிவு வந்து நல்லா அவங்களுக்கு இருக்கும். அதனால அவன் ஈஸியாக அவனால் பொறுத்துக்க முடியும், அமைதியாக இருப்பான், டிஸ்டர்ப் ஆக மாட்டான். அதுதான் முக்கியமாக தாம் திதிக்ஷஸ்வான டாலரன்ஸ், பொறுத்துக்கிறது. கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்திலே சொல்லிட்டாரு, பொறுத்துக்கோ. இதுதான் பதில். அந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் பார்த்து, உனக்கு ஒரு கவலை வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலை, உனக்கு கஷ்டம் வரும் பொறுத்துக்கோன்ட்டார். அவருக்கு அதுதான் பதில். நினச்சிப்பாங்க, அர்ஜுனருக்கு அதுதான் பதில். இதெல்லாம் வரும், அது காரணம் உன் மனசு தான் அப்படின்ட்டார். அதுன்னு சொல்கிறார், காரணம் உன் மனசு தான் காரணம், கொஞ்சம் பொறுத்துக்கோ. அப்போ நாமளும் பொறுத்துக்கணும். ஆனால் பொறுத்துக்கணும்னு அறிவு வேணும், சும்மாலாம் பொறுத்துக்க முடியாது. இப்போ காய்ச்சல் வருது, ஏன் நாம் அழுக மாட்டேங்கிறோன்னா, நான் எனக்கு அறிவு இருக்குது, அது தற்காலிக அறிவு எனக்கு இருக்குது, அதனால தான் நான் அழுக மாட்டேன். அது மாதிரி இந்த பகவத்கீதா படிக்கணும், ஹரே கிருஷ்ணா சொல்லும் பொழுது எல்லாமே தற்காலிகம்னு அறிவு வந்துடும், பகவான் அனுகிரகத்தில் புரியும். அப்போ உட்காந்து அழுக மாட்டோம். இவங்க என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, என்னை எப்படி இப்படி சொல்லலாம், ஏன்னா நிறைய பேர் எதுக்கோ சண்டை போட்டுக்குவாங்க. என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, இல்லைன்னா என்ன கல்யாண பத்திரிக்கையில் என் பேர் 5ஆவதாக போட்டாங்க, பத்திரிக்கையில் பேரே போடல, என்னை இதுக்கு கூப்பிடவே இல்லை, யார் ஏதோ சொல்லிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் தான். ஸோ நாமளும் அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக தான் வாழ்கிறோம், இல்லைலாம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா சொல்லத்தான் இந்த உள்ளுக்குள்ளுக்கு அழுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் எது நிரந்தரம் தெரியும், எது தற்காலிகம் தெரியும். இப்போ நமக்கெல்லாம் தெரியல, தற்காலிகம் எல்லாமே நிரந்தரம் நினச்சிட்ருக்கோம். நம்ம எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறோம், இப்போ அப்படி தான் நினைக்கிறோம். அது நாம சொல்ல போகும்.
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதோ கேள்வி இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. கேள்வி இருந்தால் that's it. சித்தர்கள் மனசு ஜெயிச்சவங்கன்னு எங்கேயுமே சொல்லப்பட்டதில்லை. நோ, சித்தர்கள் வேற, அவங்க தூய பக்தர்கள் கிடையாது. ஆகலாம், பட் சித்தர்கள்னா சித்தி இருக்கும், சில சக்திகள் இருக்கும், அவ்வளவுதான் தவிர தூய பக்தர்னு சொல்லப்படல. தூய பக்தர் வேற. பத்தாஞ்சலி மணி ஆமா, கொஞ்சம் தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவரு கரெக்டா கொடுத்துருக்கார், மற்றவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு தப்பா புரிஞ்சிருக்காங்க. ஆமா. ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? அது பெரிய டாபிக், அதை பற்றி நான் பேசுங்கள. அது வேற டாபிக். அது இப்போ என்னால் ஃபுல்லாக பதிலும் சொல்ல முடியாது. முக்தி வேற. நீங்க முக்தின்னு எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு தெரியல. நம்ம சம்பிரதாயத்தில் முக்தி அப்படின்னு சொல்றது வேற, மற்ற சம்பிரதாயத்தில் முக்தின்னு சொல்றது வேற. இங்க பக்தி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். முக்தி ஈஸியாக கிடைச்சிடும், பக்தி கிடைக்காது. முக்தி ஈஸியாக கிடைக்கும். எனவே அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது வேற எப்பாவது நான் பேசுறேன். இந்த ஸ்லோகா இப்போ இன்னைக்கு பார்த்த ஸ்லோகங்கள் அதில் ஏதாவது கேள்வி இருக்குங்களா? அது சம்பந்தப்பட்ட கேள்வி. ओके, ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, श्री प्रभुपाद की जय.